கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான கிறிஸ்து இயேசுவின் விளையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய மாதத்திற்கான முதல் நாளிலே அனுதின உணவு என்கிற இந்த ஊழியத்தின் வாயிலாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 84 அதிகாரம் 11வது வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அன்பானவர்களே, ஒரு அருமையான ஒரு வார்த்தையை இந்த புதிய மாதத்திற்கான முதல் நாளில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். என்னென்னா, இதை நாம் ஒரு வாக்குத்தத்தமாக கூட எடுத்துக்கலாம். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் நமக்கு சூரியனும் கேடகமும் ஆனவர் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தில் சொல்கிறார். சூரியன்னா வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு வாழ்க்கையில் இருளடைந்து இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமாய் உதிக்கிறவர் சூரியன். அப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடந்த மாதத்துல எல்லாம் பதில் கிடைக்காம நிறையா விஷயத்துக்கு நாம் என்ன பண்ணியிருப்போம்னா தேடி அலைஞ்சிருக்கோம். பதில் கிடைக்காது. ஒரு விஷயத்தை நம்ம செய்து முடிக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணுறப்ப அதற்கான பதில் நமக்கு கிடைக்காது. எப்படி செய்கிறது, எந்த மாதிரி செய்கிறது, என்ன செஞ்சால் இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட முடியும், என்ன செஞ்சால் இந்த பிரச்சனையை நம்ம செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மன போராட்டம் ஒருவேளை கடந்த மாதத்தில் இருக்குமானால், இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் வெளிச்சமாய் உதித்து, எப்படிங்க சூரியன் எப்படி உதிக்கும் போது இருள் விலகி போகிறதோ அதுபோல இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாய் உதித்து இருளடைந்து போயிருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடுதலையை தருகிறார். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் நம்மையே இழக்கக்கூடிய அளவுக்கு மனசு சஞ்சலமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த புதிய மாதத்தில் அவர் நம்முடைய வாழ்க்கையில் சூரியனும் அப்படின்னா வெளிச்சமாக உதிக்க போகிறார். இப்போ வெளிச்சம் இருந்தாவே நம்ம போகிற பாதை நமக்கு தெளிவாக தெரியும் இல்லைங்களா? இருட்டுக்குள்ளே தான் நம்ம போகிற பாதை எதுன்னு தெரியாமல் நாம் பரிதவிச்சு போய் நிற்போம். ஆனால் இப்போ இருள் நீங்கி வெளிச்சமாக இருக்கிறப்போ நம்ம எந்த பக்கம் வேணாலும் போகலான்னு சொல்லி நம்ம முடிவெடுக்க முடியும். எது நல்ல பாதை, எந்த பாதையில் போனால் நம்ம சரியான இடத்துக்கு போய் சேர முடியும் அப்படின்னு முடிவெடுக்க முடியும். எப்போ பாதை தெரிஞ்சால் தான் அந்த முடிவெடுக்க முடியும். அப்போ இந்த பாதை எப்போ தெரியும் அப்படின்னா, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் சூரியனை போல வெளிச்சமாய் உதிக்கிற போது நமக்கு பாதை தெரியும். இனி நம்ம முடிவெடுக்க முடியும், சரியான பாதை எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து அந்த வழியில் போக முடியும். இந்த புதிய மாதத்தில் கடவுள் நமக்கு வெளிச்சமாய் உதித்து நமக்கு சரியான பாதையை காண்பிக்க போகிறார் என்பது தான் உண்மை. அடுத்தது சொல்கிறாரு, கேடகமாக இருப்பார். கேடகம்னா பாதுகாப்பு. நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் நம்மை சுற்றிலுமாய் பாதுகாப்பாய் அரணான கோட்டையை போல நின்று நமக்கு பாதுகாப்பாய் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நமக்கு என்ன தேவை, நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல வழியில் நம்ம பயணிக்கணும். அந்த நல்ல வழியில் போய் நன்மையானதை சுதந்திரிக்கணும்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? அதைத்தான் இங்கே சொல்கிறார் பாருங்க, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். வழங்காமல் இருக்க மாட்டார். சரியாக நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, உத்தமமாய் நடக்கிறவங்களுக்கு, உண்மையாய் நடக்கிறவங்களுக்கு நன்மையை கொடுக்காமல் இருக்க மாட்டார், கண்டிப்பாக கொடுப்பார். அன்பானவர்களே, எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளும். அவரோட அன்பையும் அவருடைய மகிமையும் நமக்கு கொடுப்பார். மகிமைனா புகழ்ச்சி, மகிமைனா பெருமை, மகிமைனா ஒரு ஸ்தானம், உயர்ந்த ஸ்தலம், ஒரு இடம், ரொம்ப மகிமையான இடத்துல அவர் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மகிமையவே நமக்கு தரார். எவ்வளவு ஒரு உன்னதமான தேவன் பாருங்கள் நம்முடைய ஆண்டவர்.
அதுக்கு நம்ம உத்தமமாய் நடக்கணும், உண்மையாக நடக்கணும். அப்போ நம்ம உண்மையாய் நடக்கிற போது, உத்தமமாய் நடக்கிற போது நமக்கு நன்மையை கொடுக்காம இருக்க மாட்டார், கண்டிப்பாக கொடுப்பார். அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்தில் கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு விஷயம், கடவுள் நம்மை வழி நடத்துகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்முடைய இருளடைஞ்ச வாழ்க்கையில் சூரியனை போல வெளிச்சமாய் உதிக்க போகிறார். அது மட்டும் இல்லை, நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் எந்த விதமான இடையூறும் வராமல் நமக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறார். அவரோட கிருபையை நமக்கு தரப்போகிறாரு. அவருடைய மகிமையிலேயே நம்மையும் சேர்ந்து அவர் உயர்ந்த ஸ்தலத்தில் நம்ம வைக்க போகிறார். அப்போ நாம் உண்மையும் உத்தமமாய் நடக்கிற போது நன்மையை நிச்சயமாக நமக்கு தருவார். அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்தில் கடந்த மாதங்களிலெல்லாம் நீங்கள் ஒருவேளை தீமையை அனுபவித்திருந்திருக்கலாம், ஒருவேளை நன்மை உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதத்தில் நிச்சயமாக நீங்கள் நன்மையை சுதந்திரிக்க போகும். நாம் எல்லோருமே நன்மையை சுதந்திரிக்க போகிறோம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, நம்ம உண்மையாக இருந்தோம்னா போதும், உத்தமமாக இருந்தால் போதும், நாம் நன்மையை சுதந்திரிக்க முடியும். இந்த புதிய மாதம் நமக்கு நன்மையை சுதந்திரிக்க செய்கிற மாதம். கண்டிப்பாகவே என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வெளிச்சமும், கர்த்தருடைய பாதுகாப்பும், கர்த்தருடைய கிருபையும், கர்த்தருடைய மகிமையும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நன்மையை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க முடியும். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை செய்வார், உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை அனுப்பிச்சு கொடுங்க. ஏன்னா அனுதின உணவு என்கிற இந்த ஒரு சின்ன ஊழியத்திற்கு நீங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய ஒத்துழைப்பாக அது இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து நன்மையை சுதந்திரித்து கொள்ள எங்களுடைய வாழ்க்கை பாதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்கள். ஆண்டவரே, இருளடைந்து போயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில நீர் சூரியனை போல வெளிச்சமாய் உதித்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து உடைய கிருபையும் உடைய மகிமையும் நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில நீர் நன்மை செய்ய போகிறீர் என்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நீர் இடைபடுவீராக. இந்த புதிய மாதத்தில் நாங்கள் ஒரு புதிய நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்கள். தொடர்ந்து உடைய அன்பும் உடைய கிருபையும் உடைய வழி நடத்துதலும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.